ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ் பாடும் திறனும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்ச்சியும் தந்து எங்கள் உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகி அன்பாலர்த்தம் குறையலாம் தவிர்த்த குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக அருள் விளங்கும் உத்தரஞான சித்திபுர வள்ளலே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. சத்குருநாதா சத்குருநாதா வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க அருள் தாத்தா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போறதுனால பேரன்பு கொண்ட சன்மார்க்க பெருந்தகை அன்பர் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எனது சகோதரர்களே சகோதரிகளே, இந்த திருச்சபையை திரு அலங்காரம் செய்து கொண்டு அமர்ந்து வீற்றிருந்து கொண்டு தம்முடைய அறியாமை என்கின்ற இருளை நீக்கி தெருள் நிலையிலே விளங்க வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த திருச்சபை பிரதி வாரமும் தடையில்லாமல் சொற்பெருக்காற்றுகின்ற பெரியோர்களையெல்லாம் அழைத்து உங்களுக்கும் ஒரு நல்லிணக்கத்தோடு இந்த தொண்டினை செய்து கொண்டு அமைதியோடு வீற்றிருக்கின்ற அத்தகைய அருளாளர்களுக்கும் அடியனுடைய வந்தனத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். சேனாடர் முனிவர், சேனாடர்னா தேவருங்க, சேனாடர் முனிவர் உயர் திசைமுகன் மால் ருத்திரர் அத்திரளோர் சற்றும் காணாத காட்சி நான் கண்டேன். பன்னாள் ஆணாக பிறந்து அடியேன் புரிந்த அருந்தவம் யாது? முன் பேணாத பிறப்பெல்லாம் பிறப்பல்ல, இப்பிறப்பே இப்பிறப்பே என் பிறப்பாம். ஆணாக பிறந்து பன்னாள் ஆணாக பிறந்து அருந்தவம் யாது புரிந்தேனோ அருகிலேன். முன் பேணாத பிறப்பெல்லாம் பிறப்பல்ல, இப்பிறப்பே என் பிறப்பாம். இது தாய்மை குணம். ஆகையினாலே இறைவன் சொன்னார், அஞ்சலை ஒரு சிறிதும் என் மகனே, அருட்பெருஞ்சோதியை அளித்தனம் உனக்கே, துஞ்சிய மாந்தரை எழுப்புக நலமே, சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக சுகமே, விஞ்சுர மெய்ப்பொருள் மேனிலைதனிலே மிஞ்சைகள் பலவுள விளக்குக என்றார். தஞ்சம் என்றவர்க்கு அருள் அரசே சத்திய சபைதனில் சத்திய சபை பெருந்தகைன்னு சொல்றார். அதாவது தஞ்சம் என்றவர்க்கு அருள் அரசே என்றார். உன்னிடத்திலே அபயம் கேட்டு அடைக்கலம் வருகின்றவர்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்க வேண்டாம். பாருங்க, இறைவனுடைய பெரிய கருணை.
எவ்வளவு தயவு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. எல்லா உயிர்களும் எல்லாம் அனுபவிக்கணும்னு எவ்வளவு வஸ்துக்களை இங்க அவர் உருவாக்கி தந்திருக்கிறார், இனாமாக கொடுத்திருக்கிறார். நமக்கெல்லாம் இனாமாக கொடுத்திருக்கிறார். எத்தனை கனி வர்க்கங்கள், எத்தனை காய் வர்க்கங்கள், எத்தனை தாதுக்கள் எங்கு கிடைக்கும்? நமக்கெல்லாம் இனாமா கொடுத்திருக்கிறார். அத்தகைய பெருந்தகை பேரருளாளரை நாம நினைக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணி இருக்கணும். அதனால கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக மலைவரும் சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற மெய் உலகம் வாழ்ந்து ஓங்க அருள் வழங்கின எந்தனக்கே. பாருங்க, அப்ப இது பொய் உலகம். கடவுளை நம்பாதவர்கள், கடவுளிடத்திலே அன்பில்லாதவர்கள், கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை பற்றி சொல்லுகின்ற அந்த நற்செய்திகளை செவிமடுத்து கேளாதவர்கள், அத்தகையோருடைய புகைப்படங்கள் கூட வீட்டிலே அலங்காரத்திற்கு கூட வைத்திருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. அதெல்லாம் நமக்கு துணை செய்யணும். ஒரு பாக்கெட்ல நாம ஒரு போட்டோ வச்சிருந்தா கூட தப்பு தான், அது உண்மைதான். ஆமாம், வேத நெறி, ஆகமத்தின் நெறி, விளம்பு நெறி, இதிகாசம், வேத நெறி, ஆகமத்தின் நெறி, புராணம், விளம்பு நெறி, இதிகாசம் முதலாய் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உரைத்தனையே ஏதமர உணர்ந்தனன். பாருங்க, குற்றமே இல்லாம, அதுல குற்றமே இல்லை, ஏதமர உணர்ந்தனன். இப்போ சுரத்தோடு நாம் வேதாகமங்களை ஓதுகின்ற பொழுது பொருள் உணர்ந்து நாம் ஓத வேண்டும். பொருள் உணராமல் ஓதுகின்ற அந்த வழக்கத்தில் இருந்து கொண்டே இருந்தால் ஞானம் எத்தனை காலம் ஓதினாலும் ஞானத்தை பெற முடியாது. கேட்கணும். அகவல் பாராயணம் வழிபாடு செய்யற போது கூட அகவல் பெரிய செய்திகளை உள்ள வாங்கி வச்சிருக்கிறது. ஏன்னா அது விஞ்ஞானங்கள் எல்லாம் உள்ள புகுத்தி வச்சிருக்கு, விஞ்ஞானத்தை புகுத்தி வச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தான் அதுக்கு நம்மால சொல்ல, நம்ம அறிவிற்கு எட்டியபடி முடிந்த அளவிற்குத்தான் சொல்ல முடியும். ஆனால் அது கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாளேற நாளேற ஓதி 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 நமக்கே நம் இனம் புரியாத ஒரு ஆனந்தத்திலே நமக்கு உண்மைகள் அப்படி தெளிவுக்கு வரும். ஆமாம், எல்லா பாடலும் வரும். இதை இப்ப சொன்னார், எல்லாம் செயல்கூடும் என்னானை என்று வள்ளலார் தான் சொல்றாரு. எல்லாம் செயல்கூடும் என்னானை. எல்லாம் செயல்கூடும்னா பிரபஞ்சத்துல போகத்துல இந்த பிரபஞ்ச போகம் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக எல்லாம் செயல்கூடும் இல்லை. இல்லை, ஒரு பெருநிலை அடைவதற்கு அதுதான் எல்லாம் செயல்கூடும். அது யாருக்கும் செயல்கூடாது, எல்லாருக்கும் செயல்கூடாது. அந்த பெருவாழ்வு, ஒரு நித்திய வாழ்வை அடைவதென்றால் எத்தனை எத்தனை ஜென்மங்களிலே நாம் செய்த தவத்தின் வல்லமை, அந்த பயனையெல்லாம் நாம் பெற்றால்தான், பூரணமாக பெற்றால்தான் அந்த பெருவாழ்வு கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும். மீண்டும் பெயர்ந்து இந்த நில உலகத்திற்கு வராத ஒரு பெருவாழ்வு அது. ஆகையினாலே அன்பர்களே, அன்றைக்கு அவரிடத்துல கேட்டேன், கோயில் இருக்கு, கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக நான் சொல்லிட்டேன தலைப்பு. சில விஷயங்கள்ல சொல்ற போது முடியுமே, எப்படி கடவுளுக்கு உரு உண்டா, உருவமா அருவமா என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீர்கள்? கடவுளுக்கு உரு உண்டா, உருவமா அருவமா? நீங்க சொல்லுங்க. அருவம்னா ஏன் உருவம் வச்சிருக்கு? இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் செயற்கை இல்லார், பிறப்பில்லார் இறப்பில்லார், யாதும் திரிபில்லார், களங்கமில்லார், தீமையொன்றும் இல்லார், வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் இன்பமயமாய்
மெய்யே மெய்யாகி விளங்கி எங்கும் இன்பமயமாய் உயத்தகுவோர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே. இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்க முடியும்? கற்பனையெல்லாம் கடந்தவர் உள்ளத்தே கலந்து கொண்டு இனிக்கின்ற கற்பக கனிய. கற்பனையெல்லாம் கடக்கணும். பவநெறி செல்லும் அவர் உளத்தில் பரம்பொருளாகி என் உளத்தமர் ஒளியே. பாருங்க, பவநெறி செல்லக்கூடிய, பவநெறின்றது பிறப்பு இறப்புகளை தரக்கூடியது. அப்படிப்பட்ட உள்ளத்திலும் பரம்பொருளா இருக்கிறாரு. பரம்பொருளாக இருந்தாலும் அந்த இறப்பு பிறப்பு இறப்பு சேவை தரக்கூடிய அந்த நெறிகளை விட்டு விட்டு இறப்பறியா திருநெறியாகி இந்த பெருநெறிக்கு வந்து விட வேண்டும். இதை நம்பணும், முழுமையா நம்பணும் நாம. அதனாலதான் கடவுளுக்கு உருவம் இருந்தா, நம்ம போல கண்ணு மூக்கு காது கை கால் எல்லாம் வச்சிருந்தா இயற்கை உணர்வினன்னு சொல்ல முடியாது, எல்லாம் உணர்ந்தவர்னு சொல்ல முடியாது, எல்லாம் வல்லவர்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அறிவு நமக்கு எப்படி இருக்கோ அவருக்கு குறிப்பிட்ட ஆற்றலும், ஒரு எல்லைக்குட்பட்ட ஆற்றலும், எல்லைக்குட்பட்ட அறிவும், எல்லைக்குட்பட்ட செயலும் தான் அவருக்கு இருக்கும். அதற்கு மேல் இருக்க முடியாது. பிறப்பு மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இவைக்கெல்லாம் உட்பட்டவராகத்தான் இருக்க முடியும் கைகால இருக்கக்கூடிய கடவுளுக்கு. அவர் நிர்குணர், நிராகாரமானவர். நிராகாரம் என்றால் வான ஆகாய வடிவத்திலே இருக்கக்கூடியவர். ஆகாய வடிவு நிராகாயம். ஒன்றலார் இரண்டலார் ஒன்றிரண்டுமானார் உருவலார் அருவலார் உரு அருவானார் அன்றுளார் அன்றுமுளார் என்றுமுளார் என்றுமுளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமில்லார் அருட்பெருஞ்சோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் ஒன்று தாம் ஆகி எங்கும் விளங்குகின்ற சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். வள்ளலார் ஒன்றிலிருந்து 5 திருமுறைகளை பாடுகின்ற பொழுது தோத்திர பாக்களாக வைத்திருந்தார். 6ஆம் திருமுறைக்கு வருகின்ற போது சாத்திரமாக கொண்டு வந்தார். 6ஆம் திருமுறையிலே உபதேச பகுதியிலே வரும். பொய் அந்த பாடல்ல வரும்போது பொய்ப்பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க, பொருத்தமில்லார் எல்லோரும் புறத்திருக்க, ஐயமுற்றார் எல்லோரும் புறத்திருக்க, தமையறியார் எல்லோரும் புறத்திருக்க. தன்னை அறியா பிணியாலே ஆவி தளர்கின்றார். தமையறியார் எல்லோரும் புறத்திருக்க. பொய்ப்பிடித்தார் எல்லோரும். என்ன பொய்ப்பிடித்தார்? கற்பனையை பிடிச்சாங்க. பொய்ப்பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடம் கண்டு கழிக்கும் போது மணவாளர் மெய்ப்பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திடையே விளக்குக என்று எனது கைப்பிடித்தார். நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். கழித்திடுக இனி கைவிடோம் என்றும். பொருத்தமில்லார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொதுநடம் கண்டு உவந்து நிற்கும் போது மணவாளர் திருத்தமுற அருகணைந்து என் கைப்பிடித்தார். நானும் தெய்வ மலரடியை பிடித்துக் கொண்டேன் சிக்கனவே. இதெல்லாம் சொல்றாரு. கோயிலையா போய் நடந்தது? இதெல்லாம் கோயில் மூர்த்திகளையா போய் பிடிச்சாரு? பாருங்க, பொருத்தமில்லார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொதுநடம் கண்டு உவந்து நிற்கும் போது மணவாளர் மெய்ப்பிடி திருத்தமுற அருகணைந்து என் கைப்பிடித்தார். நானும் தெய்வ மலரடி பிடித்துக் கொண்டேன், மலரடியை பிடித்துக் கொண்டேன் சிக்கனவே. வருத்த முறையில் இனி சிறிதும் மயங்கேல்
அழியா வாழ்வு வந்தது உனக்கே, ஏழுலகம் மதிக்க கருத்தலர்ந்து வாழிய என்று ஆழி அளித்து எனது கையினில் பொற்கங்கணமும் கட்டினர்கான். அடுத்த பாடல்ல வருது பார், ஐயமுறையில் சிறிதும் சந்தேகமே வேணாம். அதனாலதான் மகா மந்திரம் சொல்றது கூட அவர் சொல்றாரு, 5 எழுத்து 8 எழுத்து 4 எழுத்து 3 எழுத்து இப்படி 24 எழுத்து இத்தனை மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ 33 எண்ணிக்கை கொண்ட ஒரு மந்திரத்தை, எண்ணிக்கை உள்ள எழுத்து கொண்ட ஒரு மகா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை கொடுக்கிறாரே, இது என்ன எங்குமே நாம இதுவரைக்கும் கேளாத மந்திரமாச்சு. அதனாலதான் ஐயம் திரிபு மயக்கமின்றி இறைவன் இவருக்கு கொடுத்தார். உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை. என் போல் நீங்களும் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைதல் வேண்டும். ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைதல். ஐயமுற்றார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடம் அம்பலத்தே திருநடம் செய்கின்ற தனித்தலைவர் மையகத்தே வள்ளல், அது மெய்யகத்தே எம்மை வைத்து விழித்திருக்கின்றாய், எம்மை வைத்து விழித்திருக்கின்றார் என்று பாருங்க. என்று கையகத்தே ஒரு பொற்கங்கணமும் கட்டினர்கான் கருணையினால் தாயனையார் சொல்றாரு. அதாவது ஒரு பொற்கங்கணம் கட்டினார்னா கங்கணத்தின் தரத்தை என்னால் கண்டுரைக்க முடியுமோ? அந்த பொற்கங்கணம் பசும்பொன் கங்கணத்தின் தரத்தை என்னால் கண்டுரைக்கப்படுமோ? வையகமும் வானகமும் கொடுத்தாலும் மாறாக மாட்டாதேல் மதிப்பரிதாம் அதுவே சொல்றாரு. அதனால ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர், இதெல்லாம் கற்பனையா கொண்டு வந்தது. ஜாதியிலே மதங்களிலே ஏன் ஜாதி வந்தது? தொழில் சம்பந்தமா ஜாதி வந்தது. தொழிலுக்காக ஜாதியை கற்பித்தார்கள், ஒழுக்கத்திற்காக சமய மதங்களை கற்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எதற்காக வந்ததோ அந்த சமயங்கள், ஒழுக்கத்திற்கு வந்த சமயங்கள் சடங்குகளிலே போய் புகுந்து கொண்டது, சடங்கு என்கின்ற வலையிலே சிக்கிக் கொண்டது. ஆகையினாலே தெய்வத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. வள்ளலார் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லுகிறார். எல்லோரும் பெரியோர்கள் எல்லாம் மறைத்திருந்தார்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளே மறைத்து வைத்திருந்தார்கள். இவர் வள்ளலார் எல்லாவற்றையும் வெளிப்படையாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆகையினால்தான் அன்றைக்கு சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் இப்படிப்பட்ட சமய மதங்கள் எல்லாம் அந்த சமயங்களால் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் எல்லாம் கற்பனை கலைகள். ஒரு காலத்திலே ருத்திரமூர்த்தியினால் வேதங்கள், வேதாகமங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ருத்ரமூர்த்தியினால், பின் திருமால், அதற்கு பிறகு பிரம்மா. அந்த பிரம்மாவின் மகன் பராசர முனிவர், அவர் மகன் வியாசர், அவர் மகன் சுகர் முனிவர். இவர்கள் தான் அந்த வேதங்களை விரித்தும் தொகுத்தும் அதிலிருந்து உபநிஷத்துக்களை, கருத்துக்களை தொகுத்து வைத்தது. இவர்கள் மாயை சம்பந்தப்பட்டவர்கள், பிறப்பு இறப்புக்குட்பட்டவர்கள். ஆனால் இவர்களுடைய வார்த்தைகள் ஈஸ்வர வாக்கியம், அவர்களால் எழுதப்பட்டது.
நிலைத்திருக்கக்கூடிய வேதாகமங்கள் கிடையாது. வள்ளலார் கொடுத்த நமக்கு வேதாகம் இருக்கிறதே இதுதான் பரிசுத்தமானது. ஏனென்றால் இறைவனால் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்கிறார். ஆகையினாலே வான் கொடுத்த மணிமன்றில் திருநடம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நன்மலர் எடுத்து தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன். தலைவர் பிறர் அணிகுவரோ, தலைவர் என்றால் ஐவர், தலைவர் பிறர் அணிகுவரோ அணிதரம்தான் உளரோ, தேன் கொடுத்த தித்தித்த எண்ணுளத்தே திருக்கூத்து காட்டுகின்ற திருவடிக்கே உரித்தாம் என்றார். அந்த பெரிய திருவடிகளுக்குத்தான் உரிமைப்பட்டது, மற்ற தெய்வங்களுக்கு உரிமையாகாது. நான் கிருஷ்ண பக்தன் தான், நான் கிருஷ்ண பக்தன் தான், வைஷ்ணவன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பாகவதம் பாரதம் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, மார்க்கடம் மார்ச்சாலம், அந்த நியாயத்தை எப்படி சொல்லுவாங்க, குரங்கு தாய் குரங்க குட்டி குரங்கு போய் சேர்த்து பிடிச்சுக்கோ. இந்த தாய் குரங்கு கிளைக்கு கிளை தாவுகின்ற பொழுது ஜாக்கிரதையோடு குட்டி குரங்கு தான் தன்னுடைய தாய் குரங்கை அணைத்து பிடித்துக் கொள்ள வேண்டும். தாய்க்கு எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை, முயற்சி எல்லாம் குட்டி குரங்குக்கே வேண்டும். இது வடகலை, வடகலை நியாயம். என்னவென்றால், ஒரு பக்தன் ஒரு ஆன்மா பக்குவ நிலை அடைய வேண்டுமானால் குருவை தேடி செல்வது, குருவை நாடி சென்று குருவினுடைய உபதேசத்தை கேட்பதற்காக ஒரு ஆன்மா பக்குவம் பெறுவதற்கு குருவை நாடி செல்லுகின்ற இந்த மார்க்கம் மார்க்கடம். இது வடகலை சொல்லுவாங்க. மார்ச்சாலம் பூனை, பூனையானது தன்னுடைய குட்டியை அப்படியே வாயால் கவ்விக்கொண்டு வீட்டிற்கு வீடு தாவும். அந்த காலத்துல ஓட்டு வீடு, இந்த வீட்டுக்கு இருந்து அந்த வீட்டுக்கு தாவும். ஆனால் அந்த குட்டிகளுக்கு எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. முயற்சி, அதை பாதுகாக்கக்கூடிய திறமை அந்த தாயின் பூனைக்கே உரியது, பொறுப்பு. அதுபோல இந்த நிலை தென்கலை என்று சொல்லுவார்கள். அது கோன் கண்டகுடி, இது கோன் கொண்டகுடி. இதைத்தான் வள்ளலார் நமக்கு அடையாளமாக இவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். வள்ளலார் நமக்கு கோன் கொண்ட குடி, இறைவனே நம்மை நாடி வருகின்ற, நீ நல்ல ஜாக்கிரதா, நீ உறுதியோடு முயற்சியோடு நம்பிக்கையோடு இருந்தால், வேதத்தில் விதித்திருக்கக்கூடிய ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இறைவன் நம்மை வந்து அடைவார். இறைவன் இருக்கிறார், இருந்தும் இல்லாமல் இருக்கிறார், இருக்கிறார் இருந்தும் இல்லாமல் இருக்கிறார். ஆகையினால்தான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக சொன்னதோடும் இல்லாமல் உயிருள் யாம் எம்முள் உயிர், பாருங்க, எல்லா உயிர்லயும் இறைவன் இருக்கிறார். எல்லா உயிர்களும் இறைவனுக்குள்ள இருக்கு. இறைவன் எல்லா உயிர்லயும் இருக்கிறாரு, எல்லா உயிர்களும் இறைவனுக்குள்ள இருக்கு. இப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவன் எல்லா உயிர்களையும் தன்னகத்தை கொண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கிற போது எல்லா உயிரும் நமக்குள்ளவும் தானே இருக்கும். அதனாலதான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்றது எவ்வளவு உபாயமா சொல்லி கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீ இந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்துக் கொண்டிருந்தால் நீ இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்ளலாம். லேச நமக்கெல்லாம் லேசா வந்துடும், கைவிட மாட்டார். அதுதான் நமக்கு தோன்றிய வேதாகமத்தை ஜாலமென அறிந்தேன், சொற்பொருளும் இலக்கியம் பொய்யென கண்டறியேன், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், உலகறி வேதாகமத்தை பொய்யென கண்டு உணர்வாய், ஆன்ற திருவருட் செங்கோல் நினைக்கே அளித்தேம். பாருங்க, தர்மம் அழிஞ்சி அதர்மம் எப்பொழுது தலைவிரித்தாடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் செய்வேன். பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொன்னதுதான். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த உலகம் எப்படி இப்படி அந்த காலத்துல எப்படி இருக்கு வேதத்திலே சொல்றாங்க. இந்த உலகம் இவ்வளவு பெரிய உலகம் எப்படி அந்தரத்துல இருக்கான்னு கேட்டாங்க.
இல்ல இல்ல 1000 தலை ஆதிசேஷம் மேலதான் இருக்கு இந்த உலகம்னு வைஷ்ணவருங்க சொன்னாங்க. சைவருங்க சொன்னாங்க இந்த உலகம் ஆதிசேஷம் இல்ல, காளமாட்டு கொம்புல நிக்குது இது. அப்புறம் பிறர் சொன்னாங்க இல்ல இல்ல இது காற்றுல மிதந்து கொண்டு இருக்கு. சௌரத்துல சொன்னாங்க இல்ல சூரியனுடைய சக்தியினாலதான் இது கிரகம் சுத்திக்கிட்டு வருது. இன்னொருவர் சொன்னாங்க கொஞ்சம் விளக்கமா இருக்கிறது நம்ம இப்ப நம்ம காலத்துல சொல்றவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களே, ஆதிசேஷம் பிறக்கிறதுக்கு முன்ன உருவாகிறதுக்கு முன்ன இந்த உலகம் எங்க இருந்தது? அப்ப இந்த உலகத்தை தூக்கி ஆதிசேஷம் உச்சியில வச்சிருக்கிற போது அவர் எது மேல நின்றுகிட்டு இருந்தாரு? இந்த விளக்கம் அந்த காலத்துல தெரியல. நம்பினாங்க, நம்பிக்கை தான், நம்பிட்டாங்க. அதாவது என்னன்னா ஞானிகள் கண்ட இடத்துல கையெடுக்க மாட்டாங்க. எங்கும் பூரணராக விளங்குகின்றவர் இறைவன்றது. என்னங்க நாமெல்லாம் பாக்குறதெல்லாம் கையெடுத்து கும்பிடுறோம், இவங்க சும்மாவே எல்லா ஞானமும் பேசுறாங்க, கைய கட்டிக்கின்னு சும்மா வராங்களே இவங்க. இவங்களுக்கு தெரியுது கர்மகாண்டிகள் சிலைகளே தெய்வத்தை பார்ப்பார்கள், அந்தணர்கள் வேள்வியிலே தன்னுடைய தெய்வத்தினுடைய ஆற்றலை அதிலே உருவாக்குவார்கள், யோகிகள் தெய்வத்தை இருதயத்திலே காண வேண்டும் என்ற முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஞானிகள் இறைவனை எங்குமாய் பார்க்கக்கூடிய தன்மை ஞானிகளுக்குத்தான் உண்டு. அதனால்தான் எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தை இது அது என உரைப்பரிதாய், இது அது இங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்குன்னு. ஒரு வழிப்போக்கம் போனா நெடும் பயணம். அந்த காலத்துல போனா சோறு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு தான் போவாங்க. சாலை இதை போல அகலமா இருக்காது, வழித்தடமா தான் இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் அகன்று இருக்கும், சில ஒத்தையடி பாதையாக இருக்கும். அப்படி வெகு தூரம் நடந்து போற போது களைப்பு வருது. அப்படியே பார்க்கிற போது தூரத்துல ஒரு மரம், நெருங்கி போற போது ஒரு குளம் இருந்தது. குளத்துல குளிச்சுட்டு மரத்தடியில போய் இந்த கட்டு மூட்டையை அவிழ்த்து சாப்பிட்டாரு. உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்பது போல கொஞ்ச நேரம் படுத்தார். படுத்த உடனே தூங்கினார். அந்த வழிப்போக்கம் தூங்கினான். அந்த சமயம் பார்த்து ஒரு காக்கா எச்சமிட்டுது, நேரா நெத்தியில வந்தது. இவருக்கு அந்த நேரம் சந்தர்ப்பத்தில் இவருடைய எழுத்து முடிஞ்சு போச்சு. 4 யமதூதருங்க வந்தாங்க, எடு உடம்ப தூக்கணும்னு. அதே நேரத்தில் வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தூதரங்கள்லாம் வந்தாங்க, நாங்க எடுப்போம்னு. இல்ல இல்ல எங்களுக்கு தான் உரிமைப்பட்ட இந்த தேகம், இந்த பூத உடல் நாங்க தான் எடுத்துன்னு போனோம் சொன்னாங்க. பார் நெத்தியில என்ன இருக்கு பாரு, கரிக்கோடு இருக்குது. கரிக்கோடு எங்க பிரானுடைய கரிக்கோடு. இது பிராணநாயகனுடைய கரிக்கோடு, உயிர் தலைவனுடைய கரிக்கோடுனாங்க. கிருஷ்ணனுக்கு கரும நிறம், அதனால கறி போடுவாங்க. உடுப்பி பக்கம், அதாவது அனந்தேஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர் அந்த பக்கம்லாம் அந்த மத்துவாச்சாரி அந்த வகையை சேர்ந்தவங்க பக்தர்கள்லாம் கறிக்கோடு போடுவாங்க. கிருஷ்ண கரிய நேரத்தில் இருக்கிறாருன்னு கறிக்கோடு போடுவாங்க. ராமானுஜதாசரங்கள்லாம் கொஞ்சம் மஞ்சள் போடுவாங்க, சகப்பம் போடுவாங்க, அவங்க கறி போடுவாங்க. இப்போ காக்காய் எச்சமிட்டதற்கே ஒரு கோடு போட்டதுக்கே வைகுண்டம் போகுது, உடம்பு பூரா கரிய பூசிக்கிட்டா திருமாலாவே மாறிடுவாங்களான்னு கேட்டாங்க சிலர். பாருங்க எப்படிலாம் கதை எழுதியிருக்காங்கன்னு. கற்பனையில். அதுக்காக தான் வள்ளலார் பார்த்தார். அந்த காலத்துல இவரு இருந்த இடத்துல எந்தெந்த நூல்ல என்னென்ன விஷயம் இருக்குன்றது இவருக்கு இருந்த இடத்துல இருந்தே உணரக்கூடிய தன்மை, எல்லாவற்றையும் உணரும் ஆற்றல் இவருக்கு வந்துடுச்சு. அப்படிப்பட்டவர் இந்த வேதாகமங்கள் எல்லாம், வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றேன், வேதாகமத்தின் விளைவு அறியீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை வெளித்தோன்ற சொன்னதில்லை, என்ன பயனோ இவை என்னார்.
இதெல்லாம் அவர் சொல்ற போதுதான் இதுகாரும் என்னோடு பழகும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லைன்னார். இவங்க சமயத்தில் இருக்கிற இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு சொல்றாரே, இதெல்லாம் அவங்களுக்கு இதை ஜீரணிக்க முடியல. அந்த காலத்துல உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. நிர்குண வழிபாடு தெரியல. அதனாலதான் குணாதீதன், பாவனாதீதன், வாட்சியாதீதன், லட்சியாதீதன், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். சைவத்துல என் குணத்தோன்றாரு, என குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். உரைமனம் சொல்லுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு அடையாளம் வைக்க முடியாது, இவரர் சொல்லால அளக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் கற்பனை கதைகளை புனையலாம். அருட்பெருஞ்சோதிக்கு எப்படி புனையிறது? கிரேதாயுகத்துல வந்தாருன்றதா, துவாபரகத்துல திரேதாயுகத்துல வந்தாருன்றதா எப்படி சொல்ல முடியும்? ராமரை சொல்லலாம், கிருஷ்ணரை சொல்லலாம், அவதாரங்களை சொல்லலாம். அருட்பெருஞ்சோதியை சொல்ல முடியுமா? ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதின்றார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு கற்பனையே சொல்ல முடியாது. அதனால்தான் கற்பனையெல்லாம் கடந்தவர் உலத்தே கனிந்து கொண்டு இனிக்கின்ற கற்பக கனிய, கற்பக கனி இறைவன். அப்படி இந்த பொய் உலகத்துல கற்பனை வாழ்க்கை வாழறதுனால உண்மையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலே நாம் வழிபாடும் பொய் வழிபாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் நாடகத்திலே நடிப்பது போல இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடிப்பாக இருக்கிறது. உண்மையான நாம் வழிபாடுகளை செய்வதற்காகத்தான் வள்ளலார் என்ன சொல்லி இருக்கிறார்? ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம். ஜீவ சுதந்திரம்ங்கிறது நான் இல்லைன்னா இந்த திருமணம் நடந்திருக்காது, நான் இல்லைன்னா இந்த விழா நடந்திருக்காது. இது ஜீவ சுதந்திரம். நான் என்பது ஜீவ சுதந்திரம், எனது என்பது தேக சுதந்திரம். என்னங்க அந்த பை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்களேன். ஏன்? அவனுக்கு கை இல்லையா? அவனுக்கு பலம் இல்லையா? இந்த கையால நான் எடுத்து செய்யணும்ன்றது எனது. எனது கை, எனது கால், எனது உடம்பு. என்னால் எனது. போக சுதந்திரம் என்பது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடியது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இதை எனது எனது என்று அபகரித்துக் கொள்வதனாலே நமக்கு குற்றங்கள் விளைகிறது. இந்த குற்றங்கள் எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு என்ன செய்ய முடியும்? அதனாலதான் கடவுள் எழுந்தருளி இருக்கும் கோட்டையின் சாவியாகி அருள் வேண்டும். அந்த அருள் எதனால் கிடைக்கும் என்றால் அன்பினால் அல்லது வேறு எந்த வழியாலும் கிடைக்காது. அந்த அன்பு ஜீவகாருண்யத்தினாலே கிடைக்கும். அதனாலதான் ஜீவகாருண்யத்தில் லாபமே அன்பு. அந்த ஜீவகாருண்யம் அடைவதற்கு என்ன? இறைவனுடைய பெருமையையும் இறைவனுடைய வல்லமையையும் நம்முடைய சிறுமையையும் நம்முடைய தரத்தையும் விசார சங்கல்பமாக ஊன்றி விசாரித்துக் கொண்டிருக்க வேண்டும். விசாரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் நிற்கக்கூடிய எண்ணக்கூடிய எண்ணம் அப்பொழுது இரண்டாம் பட்சத்தில் வர வேண்டும். இந்த விசாரத்தின் மூலமாக எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய, தம்முயிர் போல் நேசிக்கக்கூடிய அந்த பக்குவ நிலையை நாம் அடைவதற்கு ஜீவகாருண்யம் தான் வழி. ஜீவகாருண்யம் சன்மார்க்கம் என்பது கற்பனையை கடந்த மார்க்கம். அது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. சன்மார்க்க திருவருட்பால எள்ளளவும் கற்பனை கிடையாது. எதையும் கற்பனைக்கு ஒரு வார்த்தை கூட கற்பனையாக அவர் இதிலே புகுத்தியது கிடையாது. என்னங்க, நீங்க 5ஆம் திருமுறையில ஒண்ணு பாடி இருக்கிறாரு, இங்க 6ஆம் திருமுறையில ஒண்ணு பாடி இருக்கிறாரு, எப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் வரும். ஆரம்ப காலத்திலே நாம் எல்லாம் இந்த சமயங்களின் மூலமாக சில வழிபாட்டு நெறிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நம்மோடு சேர்ந்து அவர் பல தெய்வங்களை வழிபாடு செய்கின்றது போல் செய்து
அதை பாடுகின்றபடி பாடி ஸ்தோத்திர பாடல்களை நமக்கு வைத்து கொடுத்து அதன் மூலமாக சில உண்மைகளை நமக்கு தெரிவிக்கின்றார். அதுதான். அதனால 6ஆம் திருமுறை எடுத்ததுமே இல்ல, 5ஆம் திருமுறையில நிறைய விஷயம் இருக்கு, பாடல் இருக்கிறது. 6ஆம் திருமுறைக்கு சாத்திரங்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் நீ இறைவனை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. அது 6ஆம் திருமுறையில. சைவ வைணவ இப்படி தெய்வங்களுக்கு இதனால் இந்த சமயங்களால் வெளிப்பட்ட வேத ஆகம புராண இதிகாசங்கள் எல்லாம், இந்த தத்துவங்கள் எல்லாம், இந்த கலைகள் எல்லாம் பல தெய்வங்களை காட்டுவது போலவும் பல கதிகளை காட்டுவது போலவும் பல பயன்களை காட்டுவது போலவும் காட்டியிருக்கிறார்கள். பிரம்மாவின் மூலமாக பிரம்மலோகமும், விஷ்ணுவாலே ஸ்ரீ வைகுண்டமும், ருத்ரமூர்த்தினாலே கைலாயமும், சதாசிவத்தினாலே சத்தியலோகமும் நமக்கு அங்கெல்லாம் அங்கே நமக்கு பதங்கள், பரமபதங்கள் காத்திருக்கிறது. இவர்களை வணங்கினால் இந்தந்த பதத்திற்கு போய் சென்று நாம் சுகமாக வாழலாம், நித்தியராக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட சமய மதங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் மதியை கெடுத்து மரணம் எனும் வழக்கை பெருக்கி இடர்படுவோர் விதியை குறித்த சமய நெறி. மதியை கெடுத்து பாருங்க, மதியை கெடுத்து மரணம் எனும் வழக்கை பெருக்கி இடர்படுவோர், இடர வைக்கக்கூடிய தன்மை, இடர்படுவோர் விதியை குறித்த சமய நெறி. சௌரம்ங்கிற ஒரு சமயம், அது சூரியாதி கிரகணங்களை வணங்கக்கூடியது. சௌரம் சூரியாதி கிரகணங்களை வணங்கக்கூடியது. இப்ப பார்த்தோம்னா கூட பாருங்க, மாசத்துக்கு 30 நாள், அதாவது ஒன்னு சொல்லுங்க, முதல் என்ன போட்டிருக்கு? ஒன்னு இல்ல, பிரதம, துதியை முதல் எழுத்துன்னா, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. அப்ப முதல் என்ன சொல்றது சொல்லுங்க? துதியை, பிரதமை. நீங்கள் தெரிஞ்சுக்கல, தமிழ் வருஷ பிறப்பெல்லாம் கொண்டாடுறோம். பிரதமை, பிரதமை அண்ணா முதல் நாள். பிரதமைன்னு சொல்லக்கூடிய அந்த முதல் நாள்ல திங்கக்கிழமையில சிவபுராணத்துல திங்களும் பிரதமையும் நம்ம பட்டினு கிடக்கணும். உபாசம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும். உபவாசம் என்றால் பட்டினி இருக்கணும். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, பாருங்க, சதுர்த்தசி. அடுத்தது பௌர்ணமி வரும். அடுத்த 15 நாள் இதே போல வந்து அமாவாசை வரும். அமாவாசையில பித்ருக்களுக்கு நாம பிண்டம் கொடுப்போம். இதே போல பாம்புக்கு பஞ்சமி. இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு புராணங்களிலும் நீங்கள் அவங்க காலத்தை, அவங்க கிழமைகளை, அந்தந்த நாளை குறிச்சு நீங்கள் உபவாசம் இல்லை என்றால் நரகத்திற்கு போவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 30 நாள் என்ன பண்ணுவீங்க? உபவாசம். வள்ளலார் என்ன சொல்றார்? பட்டினியே இருக்கக்கூடாதுன்றார். இந்த கலை உரைத்த கற்பனையை நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? பயம்தான் வரும். 30 நாளும் இருக்கணும். நாகப்பஞ்சமி, அதான் நாகப்பஞ்சமி. நாங்க அந்த பாம்புக்காக சஷ்டி யாருக்கு? சஷ்டி முருகனுக்கு, சதுர்த்தி விநாயகருக்கு. பாருங்க, விநாயகருக்கு. அஷ்டமி யாருக்கு?